இங்க இங்க இருக்கு பாருங்க. தட் இஸ் யூஸ் டு ஃபார்ம் வேர்ட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். இதை ஃபார்ம் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம கேரக்டர் செட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ஸ்டடி பண்றோம். அப்போ இந்த ஒரு ப்ரோக்ராமோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னு கேட்டால் வேர்ட்ஸு, லெட்டர்ஸு, எக்ஸ்பிரஷன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த அல்ஃபபெட்ஸ், இந்த கேரக்டர் செட்டை யூஸ் பண்ணணும். இப்போ கேரக்டர் செட் அப்படின்னு கேட்டாவே வேற ஒன்றும் இல்லை, நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் லெட்டர்ஸு, டிஜிட்ஸு, ஒயிட் ஸ்பேசஸ்ஸு அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸு. இப்போ வந்து என்னென்னலாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் இருக்கிற இந்த லெட்டர்ஸுங்கிறது நமக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நார்மலாக தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா A to Z, டிஜிட்ஸ் வந்து 0 to 9. ஒயிட் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது இதுதான், பிளாங்க் ஸ்பேஸு, வெர்டிக்கல் டேப்பு, ஹரிசாண்டல் டேபு, நியூ லைன்ஸு, ஃபார்ம் ஃபீடு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒயிட் ஸ்பேசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சைட்ல இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இந்த கோலன், பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ சிம்பிள்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம் பாருங்க. அதுதான் வந்து அந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் தான் நம்ம வந்து கமா, செமிகோலன், இதை தான் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு யூஸ் சொல்றோம். ஸோ இதை ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இப்போ நீங்க வந்து கரெக்டா இப்போ கவனிச்சுக்கணும். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ டோக்கன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த டோக்கன்ஸை பத்தின விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Tokens are smallest individual units. Using that unit, we can able to write program in சி லாங்குவேஜில் கேரக்டர் இது வந்து டோக்கன்ஸ் படிச்சுன்னா அந்த லாங்குவேஜில் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதணும். C++ படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற டோக்கன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணும். மற்ற ஒரு லாங்குவேஜுக்கும் டோக்கன்ஸ் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. டோக்கன்ஸ் மீன்ஸ்னா ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட், சின்ன சின்ன பார்ட், ஒரு ப்ரோக்ராம்ல இருக்க சின்ன சின்ன பார்ட், அந்த பார்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அதுதான் டோக்கன்ஸ்னு சொல்றோம். எதெல்லாம் டோக்கன்ஸ் அப்படின்னு கேட்டா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோக்கன்ஸ் இன் சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ், இதை தான் நம்ம வந்து டோக்கன்ஸ்னு சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் ஐடென்டிஃபயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஐடென்டிஃபயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 1 minute. ஐடென்டிஃபயர் அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்லை, நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிள் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அதுதான் ஐடென்டிஃபயர். அதாவது வந்து நேம் ஆஃப் த, இங்க போட்டிருக்கோம் பாரு, நேம் ஆஃப் த வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், பாயிண்டர்ஸ் ஆர் யூசர் டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்ட், எனுமரேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குற நேம் தான் வந்து தட் இஸ் கால்டு ஐடென்டிஃபயர். Identifier means name of the variable, name of the function and name of the arrays. இதுதான் நம்ம வந்து ஐடென்டிஃபயர்னு சொல்றோம். இப்போ வந்து இந்த ஐடென்டிஃபயர்ங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் மஸ்ட் பி அல்பபெட். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நேம்னு ஒரு ஐடென்டிஃபயர் டிக்ளேர் பண்றேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நேம் வேண்டாம், ஏன்னா நேம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம், ஒரு இன்ட்டு, ஒரு நம்ம, இதெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ இந்த நம்ம தான் நம்ம வந்து ஐடென்டிஃபயர் அப்படின்னு சொல்றோம், வேரியபிள்னு சொல்லலாம். இப்போ இந்த நம்ம ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். இந்த நம்ம தான் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ண போறோம், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த நம்மங்கிற வேரியபிள் தான்
அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இதுல யூஸ் பண்ற இந்த வேரியபிள்ல யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் கேரக்டர் மஸ்ட் பி ஆல்பபெட்ஸ் ஆர் அண்டர் ஸ்கோர், ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். ஆல்பபெட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா அண்டர் ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ த ஆல்பபெட் கன்சிஸ்ட் ஆஃப், this is called a variable, this is called identifier. Identifier consists of எப்படி இதெல்லாம் காம்பினேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர், தென் ஃபாலோட் பை எனி காம்பினேஷன் ஆஃப் திஸ். ஓகேவா? லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மேக்சிமம் எவ்வளவு கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கறதுக்கோ மேக்சிமம் எத்தனை கேரக்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 31 கேரக்டர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. செகண்ட் திங் வந்துட்டு keywords cannot be used as identifier. keywordsனா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் வேர்ட்ஸ், அதை பின்னாடி இருக்கு, அடுத்ததுல அந்த ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஃப்ளோட்னு ஒரு கீவேர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ டூன்னு ஒரு கீவேர்ட் இருக்கு, இந்த வேரியபிள இந்த கீவேர்டை நம்ம ஐடென்டிஃபையரா டிக்ளேர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இன்ட் டூ அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது. இல்ல டூ ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ இந்த திஸ் இஸ் கால்டு கீவேர்டு. இந்த கீவேர்டை வந்து வேரியபிள்ஸா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அது ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் கண்டெய்ன் ஒயிட் ஸ்பேசஸ். அது வந்து நாட் நெசசரி. மஸ்ட் கண்டெய்ன்ங்கிறதுலாம் அது வந்து அது இல்லாம நம்ம யூஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். மஸ்ட் நாட் கண்டெய்ன் ஒயிட் ஸ்பேசஸ் தேவையில்லை அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இதுதான் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள்ஸை நம்ம வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, எப்படி வேரியபிள்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது வேரியபிள், அதோட வேல்யூ. ஓகேங்களா? பிங்கிறது ஒரு வேரியபிள், அதோட வேல்யூ. சி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 1 மினிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இது வந்து மேக்ரோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மேக்ரோஸை டிஃபைன் பண்றதுக்கு இந்த சீன்னு யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ் மேக்ரோ நேம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மேக்ரோ இப்போதைக்கு நம்ம தேவையில்லை, பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து கீவேர்ட்ஸ் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு கீவேர்ட்ஸோட மீனிங். அப்போ கீவேர்ட்ஸ்னா வேற எதுவுமே கிடையாது. தட் இஸ் கால்டு ப்ரீ டிஃபைன் வேர்ட்ஸ். ஓகேங்களா? கீவேர்ட்ஸ்ங்கிறது ப்ரீ டிஃபைன் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ்ங்கிறது ஒரு வேர்டுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இந்த வேர்டு வந்து நாம கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி கம்பைலர் கூடவே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்க யூஸ் பண்ணா அந்த கம்பைலர் கூடவே கீவேர்ட்ஸ் வருது. அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதிக்கணும். புரியுதுங்களா? இதுல ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த கீவேர்டுங்கிறது, அப்புறம் முதல்ல 2வது பாயிண்ட், இப்போ வந்து சியா இருக்கட்டும், இல்ல C++ஆ இருக்கட்டும், இல்ல ஜாவாவா இருக்கட்டும், இந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்து கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நம்பர் 1. கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு கேட்டாலே அப்பர் கேஸ் வேற, லோவர் கேஸ் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வேற, இந்த ஏங்கிறது வேற, இது கேபிட்டல் ஏங்கிறது வேற, ஸ்மால் ஏங்கிறது வேற. ஸோ இது வேற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 10, இது 20 அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்டு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அப்போ அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் ஆர் நாட் சேம் அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் திங் வந்துட்டு, இந்த புக்ல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டேன்னா, இது என்ன எம்எஸ் வேர்ட்ல அப்படியே காப்பி பண்ணி போடும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டா கேபிட்டல் லெட்டரா மாறி இருக்கு. இங்க எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான். இந்த கீவேர்ட்ஸ் இங்க இருக்கிறது எல்லாமே டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ அப்படின்னு இருக்கு பாருங்க, ஆட்டோவுக்கு AUTO அதுதான் கீவேர்டு. ஓகேவா? என்ன கீவேர்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா AUTO இப்படிதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கண்டிப்பா ஸ்மால் லெட்டர் தான். ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பிரேக் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்னா இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல போடக்கூடாது. பிரேக்ங்கிறது BREAK பிரேக் அப்படின்னு தான் நீங்க யூஸ் பண்ணணும். இது வந்து என்னன்னா நெட் அப்படியே காப்பி பண்ணி MS வேர்டு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது.
இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி டவுட்? யாருமே இல்ல அப்படின்னா அவ்வளவுதான். ஏன்னா யாராவது இருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாவது வந்து என்னென்ன அப்படிங்கறத கரெக்டா என்னால ஓரளவுக்கு இன்டராக்ஷன் இருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். புரிஞ்சுதுன்னா இல்லைன்னா எது புரியலையோ அதை மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும், நோட் பண்ணிக்கணும். டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? டேட்டா டைப் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் வேல்யூவை நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறோம், ஓகேங்களா? அதனுடைய ரேஞ்ச் எவ்வளவு, அதை மென்ஷன் பண்றதுதான் டேட்டா டைப்பை கொண்டு வந்திருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் டேட்டா டைப்னு ஒண்ணு இருக்கு. டேட்டா டைப்போட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைப் ஆஃப் டேட்டா அண்ட் சைஸ் ஆஃப் டேட்டா, சைஸ் ஆஃப் வேல்யூ, இதை மென்ஷன் பண்றதுக்கு தான் டேட்டா டைப்ங்கிறது கொண்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 10 ராம், ஓகேங்களா, இப்போ வந்து 80,000 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஒண்ணு. இப்போ வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே டேட்டா. ஓகேங்களா? இது எல்லாமே டேட்டா. டேட்டா மீன்ஸ்னா ரா ஃபேக்ட். அதோட மீனிங் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ இது என்ன டைப் ஆஃப் வேல்யூ அப்படிங்கறத சொல்லணும். இது என்ன டைப் ஆஃப் வேல்யூ அப்படின்னு கேட்டா ஹோல் நம்பர்னு சொல்றோம். இங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம இன்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். அதே மாதிரி இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் செட் ஆஃப் கேரக்டர்ஸ். இங்க வந்து அதை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம கேர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும். கேரக்டர் டேட்டா டைப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலரின்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 800 டாட் வந்து 0 அப்படின்னு கேட்டா இது வந்து ரியல் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தட் இஸ் கால்டு ஃப்ளோட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்பை ரெப்ரசென்ட் பண்ணணும். இது வந்து சிங்கிள் கேரக்டருங்க இல்லையா, இதுவும் கேரக்டர் டேட்டா டைப் தான். இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு, நம்ம டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறோம், அதுக்கு எவ்வளவு ரேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த டேட்டா டைப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வருது. ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டா டைப்ல என்னென்ன டேட்டா டைப் இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து நிறைய டேட்டா டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்டீஜர் டேட்டா டைப்னா ஒண்ணுமே இல்ல, ஹோல் நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கான டேட்டா டைப். ஹோல் நம்பர்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப 10 இல்ல 100 இல்ல 5000 இதெல்லாம் வந்து ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? ஃபிராக்ஷனல் பார்ட் கிடையாது. ஃபிராக்ஷனல் பார்ட்னா எப்படி இருக்கும்? 60.25 இப்படி இருந்தா இது ஃபிராக்ஷனல் நம்பர் ஆர் ரியல் நம்பர். நம்ம இன்டீஜர் டேட்டா டைப் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டேட்டா டைப். அததான் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்னு மென்ஷன் பண்றோம். இப்போ ஹோல் நம்பரை நீங்க எப்பப்பெல்லாம் கொடுக்கணும் உங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த இன்டீஜர் டேட்டா டைப் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ அது ஒண்ணு. இப்ப இந்த இன்டீஜர் டேட்டா டைப்ல எத்தனை டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அவங்களே கொடுத்திருந்தாங்க, பார்க்கலாம். எத்தனை டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுல வந்து 3 டைப் இருக்கு. ஏல வந்து இன்டீஜர் டேட்டா டைப்ல இன்டீஜர்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. இன்டீஜர், ஷார்ட், லாங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி படிச்சோம் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி நிறைய வந்து கச்சா முச்சா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சோ இது நம்ம வந்து படிக்கணும்னா பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் பார்த்தேன் நானு, அந்த பிக்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப லாங்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாங் இங்க சர்க்கிள் போட்டிருக்கும் பாத்தீங்களா, லாங் பி, லாங் இன்டு சி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல இன்டு ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தா இது இன்டீஜர் டேட்டா டைப். ரெண்டாவது வந்துட்டு இல்ல ஷார்ட் இன்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு, அதுக்கு வந்து ஷார்ட் இன்டு பி ஈக்குவல் டு 2 இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இந்த வேரியபிள் நேம்ங்கிறது நீங்க என்ன வேரியபிள் நேம் வேணா கொடுத்துக்கலாம். அது ஒண்ணு. நம்பர் 2
அப்புறம் ஒரு டேட்டா டைப்போட ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து நம்ம இந்த ரேஞ்சுங்கிறது இந்த ரேஞ்சை மென்ஷன் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சா மேக்சிமம் கன்வெர்ட் பண்ணி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது கன்வர்ஷன்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னு கேட்டா இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி கொடுக்க முடியாது. நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எத்தனை பைட்ஸ் ஒரு டேட்டா டைப்புக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சைஸ் ஆஃப் டேட்டா ஓகே. அப்புறம் டைப் ஆஃப் டேட்டா இன்டிஜர் டைப்னு சொல்லியாச்சு. இன்டிஜர் டைப்ல இண்டு, ஷார்ட் இண்டு, லாங் இண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அதனுடைய இப்போ வந்து ஒரு இன்டிஜர் டைப்புக்கு எவ்வளவு மெமரி அப்படின்னு கேட்டா 2 பைட்ஸ். அதை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். பின்னாடி டயக்ராம்ல இருக்கு. இப்ப லாங் எண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பைட்ஸ் மெமரி. அவ்வளவுதான். ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா 4 பைட்ஸ். ஆனா அதோடைய வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்க. ஒரு லாங் எண்ட் கொடுத்தீங்கன்னா இவ்வளவு ரேஞ்சில் நெகட்டிவ் நம்பர் இந்த ரேஞ்சுக்குள்ள, பாசிட்டிவ் நம்பர் இந்த ரேஞ்சுக்குள்ள வேல்யூ கொடுக்கலாம். ஒரு இன்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் கொடுத்துட்டீங்கன்னா அதோடைய ரேஞ்சு இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த ரேஞ்சு இவ்வளவு வேல்யூல நீங்க கொடுக்கலாம். அவ்வளவுதான் இதோட வேல்யூ. ஓகேங்களா? இத அப்புறமா இன்னொரு இதுல வந்து இன்னொன்னும் சொல்லிடுறாங்க. அதை ரீட் பண்ணும்போது நம்ம வந்து பாத்துக்கலாம். இந்த பர்சன்டேஜ் டி, ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜ் டி, எல்டி இதெல்லாம் வந்து பின்னாடி ஒரு டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அங்க போய் பாத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அன்சைன்டு இன்டிஜர். ஓகேவா? அன்சைன்டு இன்டிஜர். அன்சைன்டு இன்டிஜர்ல ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னா இதுவும் இன்டிஜர் டேட்டா டைப் தான். ஓகேங்களா? அன்சைன்டு இன்டிஜர், சைன்டு இன்டிஜர், 2 டைப் இருக்கு. இது நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்சைன்டுனா ஒன்லி we can able to represent ஒன்லி என்ன நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we can able to represent only positive numbers, that is called 0 to இந்த நம்பருக்குள்ள ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல வந்து அன்சைன் இதே மாதிரி சைன்டு வந்து இன்டிஜருக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் இந்த ரேஞ்சில் உள்ள வேல்யூ. நீங்க இதெல்லாம் படிக்க தேவையில்லை. படிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு 2 பைட்ஸ் இது 2 பைட்ஸ் அப்படிங்கறதோட நிப்பாட்டிக்கலாம். வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஆனா வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அன்சைன்டு வேரியபிள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்சைன்டு லாங் பி, அன்சைன்டு ஷார்ட் இன்டு சி, இல்ல இன்டு இந்த மாதிரி கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். ஸோ இங்க யூஸ் பண்ணிருக்கோம் டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து இது. ஸோ அதை வேணா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் கேரக்டர் டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து கேரக்டர்ல 2 டைப் ஆஃப் வந்து கேரக்டர் டேட்டா டைப் இருக்கு. கேரக்டர்ல 2 டைப் ஆஃப் டேட்டா டைப். அம்மா கேக்குதாம்மா? ஹலோ ஒண்ணு கேக்குது. ஏன்னா இப்ப ஒரு கால் வந்ததால நான் கட் பண்ணதால அது வந்து சில நேரங்கள்ல மைக் ஒர்க் ஆகாம கூட போயிடலாம். அதுக்காக கேக்குறேன் நான். ஓகேங்களா? இப்ப வந்து இந்த கேரக்டர் டேட்டா டைப் எப்படின்னா, தட் இஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் ஒன்லி கேரக்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணா போதும். நிறைய கதை தேவையில்லை. இதுல 2 டைப் ஆஃப் டேட்டா டைப் இருக்கு. ஒன் இஸ் கால்டு சைன்டு கேர், அனதர் ஒன் இஸ் கால்டு அன்சைன்டு கேர். 2 டைப் இருக்கு. ஒன் இஸ் கால்டு சைன்டு, அனதர் ஒன் இஸ் கால்டு அன்சைன்டு. சைன்டுக்கும் 1 பைட் தான், அன்சைன்டுக்கும் 1 பைட் தான். பைட்டை வந்து மெமரி அவ்வளவுதான். அது மட்டும் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? என்ன ரேஞ்சில வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, அன்சைன்டுனா 0 to 255 வரைக்கும் கொடுக்கலாம். சைன்டு கேரக்டரோட வேல்யூ ரேஞ்ச் வந்து -128 to 127. இது தெரிஞ்சா கொடுங்க, தெரியலன்னா விட்டுருங்க. நோ ப்ராப்ளம். இந்த ரேஞ்சுங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு கிடையாது, தேவைப்படாது. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப் அப்படின்னா, இந்த ஃபிராக்ஷனல் பார்ட்ல இருக்கிற நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ற. ஃபிராக்ஷனல் பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாலே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 10.25 அப்படின்னு சொல்றேன். இந்த பாயிண்ட்க்கு இந்த ஹோல் நம்பர் பிளஸ் வந்து ஃபிராக்ஷனல் பார்ட், இந்த மாதிரி நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃப்ளோட் அண்ட் டபுள் டேட்டா டைப் யூஸ் பண்றோம். ஒண்ணுமே கிடையாது. 2க்குமே சைஸ் தான் டிஃப்ரெண்ட். அப்புறம் வந்து ஃபிராக்ஷனல் பார்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதை நம்ம கன்க்ளூட் பண்ண வேணாம். ஃப்ளோட்னா எவ்வளவு? ஃப்ளோட் நல்லா ஏமாச்சுக்கணும். ஃப்ளோட்டுக்கு டேட்டா டைப்போட சைஸ் வந்து 4 பைட்ஸ். டபுளோட டேட்டா டைப்ஸோட
மெமரி எவ்வளவுன்னா 8 பைட்ஸ், அவ்வளவுதான். வேற எதுவுமே இங்க கொடுக்க தேவையில்லை. எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இங்க வந்து நம்ம வந்து இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, float வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு float then variable name, you can give any variable name. டபுள கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா டபுள் இந்த மாதிரி y அப்படின்னு கொடுக்கலாம். அதுலயே லாங் டபுள்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா? லாங் டபுள்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. லாங் டபுளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட் டேட்டா டைப்ல 3 டைப் இருக்கு. ஒன்னு ஃப்ளோட், டபுள், லாங் டபுள், இந்த 3 டேட்டா டைப்பும் இருக்கு. ஓகேங்களா? நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாக்கணும், இந்த பிக்சரை மட்டும்தான் ஞாபகத்துக்கு நீங்க கொண்டுட்டு போகணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த பிக்சரை வச்சுதான் ஹோல் டயக்ராம நம்மளால வந்து அங்க முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் இங்கதான் வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகேங்களா? நம்பர் 1 நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். யாராவது டெக்னிக்கலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா சொல்லுங்க, அவங்களுக்கு மாத்தி கொஞ்சம் சொல்லிக்கலாம். ஒர்க் பண்ணா இப்போதைக்கு இது தேவையில்லை, ஓகேங்களா? இதுவும் தேவையில்லை. அது டேட்டா டைப்னு சொன்ன பிறகு இதுவும் தேவையில்லை, ஓகேங்களா? டேட்டா டைப்னு சொன்ன பிறகு இதுவும் தேவையில்லை. அப்ப எதெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டா இந்த 2 காலம் மட்டும் சொல்லலாம். கேரக்டர் டேட்டா டைப்போ அதனுடைய சைஸ் 1 பைட், அன்சைன்டு கேரக்டர் டேட்டா டைப்புக்கும் 1 பைட் தான். ஷார்ட் இண்ட் இல்ல இண்ட், ஓகேவா? அப்படின்னாலும் 2 பைட்ஸ் தான். அன்சைன்டு இண்டுக்கு 2 பைட்ஸ், லாங் டேட்டா டைப்புக்கு 4 பைட்ஸ், அன்சைன்டு லாங் இண்டுக்கு 4 பைட்ஸ், ஃப்ளோட்டுக்கு 4 பைட்ஸ், டபுளுக்கு 8 பைட்ஸ், லாங் டபுளுக்கு 10 பைட்ஸ். அவ்வளவுதான், இதை மென்ஷன் பண்ணா போதும், ஓகேவா? டேட்டா டைப். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போதைக்கு டவுட் இருந்தா டக்குன்னு சொல்லலாம். நோ டவுட் சார். நோ டவுட். ஒன் மோர் பாயிண்ட் அப்டேட் பண்றேன் நான். ஓகேங்களா? இந்த டேட்டா டைப் அப்படி இந்த டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இப்போதைக்கு பாத்துக்கணும். கேரக்டர் டேட்டா டைப்னா எவ்வளவு வேல்யூவை ரீட் பண்ண, என்ன எப்படி வேல்யூவை ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் சி. பர்சன்டேஜ்ங்கிறது வேற, சி மீன்ஸ்னா கேரக்டர், இதுவும் கேரக்டர் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சைன்டா இருக்கட்டும், சைன்டு கேரக்டர் இருக்கட்டும், அன்சைன்டு கேரக்டர் இருக்கட்டும், ஒன்லி பர்சன்டேஜ் சி அதை மட்டும் கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ பாருங்க, இங்க என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்ப நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ற டேட்டா டைப் கேரக்டர் டேட்டா டைப் பர்சன்டேஜ் சி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு கேட்டா டி, ஃப்ளோட்டுக்கு தட் இஸ் கால்டு எஃப். இதை மட்டும் நீங்க மெயினா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த 3 தான் நம்ம மெயினா இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். என்னென்ன டேட்டா டைப்? கேரக்டரை ரீட் பண்றதுக்கு என்ன டேட்டா டைப், இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணதுக்கு இது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை ரீட் பண்ணதுக்கு இந்த டேட்டா டைப். மற்றதெல்லாம் நீங்க தேவைப்பட்ட தெரிஞ்சுக்கங்க, எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி நான் யூஸ் பண்ணுவேன், அங்க போயிட்டு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த பாக்ஸ் தான் இங்கதான் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேரியபிள், ஓகேங்களா? ஹவு டு டிக்ளேர் வேரியபிள்ஸ் இன் சி, மொதல் பாயிண்ட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ப்ரோக்ராமிங் இது வந்து ஸ்ட்ரக்சர் கிளியரா கொடுக்கலங்க, பின்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல, பாத்துக்கலாம். இப்போ வந்து நான் ப்ரோக்ராம்ல, இப்போ என்னோட ப்ரோக்ராம்ல a = 10 அப்படின்னு கொடுக்குறேன்னா, இந்த வேரியபிள்ங்கிறது என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறத முன்னாடி கொடுத்துடணும் அப்படின்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல, சி லாங்குவேஜ்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Before using that variable, you must declare that variable. Type of variable என்ன டைப்னு சொல்லு, அப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னு உங்கள்ட்ட கம்பைலர் கேக்குது. அப்பதான் நீங்க சொல்லணும் இது என்ன நம்பரு, இன்டிஜர் நம்பர்னு சொல்றோம். அப்போ இன்டிஜர்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்ட் அப்படின்னு சொல்லணும். இண்ட் வேரியபிள் நேம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி சொல்லணும். அப்புறமா செமிகோலன் போடணும். ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், almost all the variable are ended by semicolon. எல்லாத்துக்கும் almost சொல்றேன், not all, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, not all. Almost all statements are terminated by semicolon.
ஸ்டேட்மெண்ட்னா ஒண்ணும் கிடையாதுங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்றோம். இதுல டவுட் இருக்குங்களா? டேட்டா டைப்ல டவுட் இருந்தா இப்பயே சொல்லிடணும், பின்னாடி ப்ரோக்ராம்ல போயிட்டு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. நோ டவுட் சார். ஓகே, குட். அவ்வளவுதான். அவ்வளவு குயிக்கா வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப வந்து ரெண்டாவது ஒரு விஷயம், இப்ப ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஓகேங்களா? இன்ட் ஏ அப்படின்னா எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம்? ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு யூ கேன் கிவ் எனி வேல்யூ. அப்ப 10 இல்ல 15 இல்ல 20 அப்படின்னு நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னு. நம்பர் 2, சப்போஸ் யூ ஆர் கோயிங் டு டிக்ளேர் மோர் தென் 1 வேரியபிள்ஸ், 2 நம்பர் இல்ல 3 நம்பர் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா இன்ட் ஏ கமா பி கமா சி கமா செமிகோலன். 3 நம்பர் கொடுக்க போறேன். 3 நம்பரை வந்து நான் ரீட் பண்ண போறேன். 3 நம்பர்ஸ் வந்து ரீட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும். அது இன்டிஜர் நம்பரா இருக்கணும். அப்போ வேல்யூ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒன்னு ப்ரோக்ராம்ல நீங்க அசைன் பண்ணதா பண்ணிக்கலாம். அதாவது வந்து ரன் டைம்ல வேல்யூ ரீட் பண்ணிக்கலாம். ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்களே வேல்யூ கொடுத்துடலாம். இப்போ வேல்யூ நம்மளே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா எப்படின்னா, ஏ ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3, ஏதாவது ஒண்ணு கொடுத்துருங்க, நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும், அப்புறமா இந்த வேல்யூ கொடுக்கணும். அது இதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். மோர் தென் 1 வேரியபிளை டிக்ளேர் பண்றதா இருந்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுதான் உங்க ப்ரோக்ராம் இந்த இதுல புக்ல கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு வேரியபிள்னா இப்படி யூஸ் பண்ணும், மோர் தென் 1 வேரியபிள்னா யூஸ் பண்ணும். இந்த இடத்துல செமிகோலன் மிஸ் ஆயிருக்கு, கண்டிப்பா போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே சார். அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட், அதெல்லாம் அதேதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்பதான் ஒரு ப்ரோக்ராம எழுதுறாங்க. இந்த ப்ரோக்ராம நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் முதல்ல, அதாவது வந்து இது வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ். இந்த ஹேஷ் இன்க்ளூட் stdio.he conio.he அப்படிங்கிறது ஹெட்டர் ஃபைல்ஸ். ஒரு சி ப்ரோக்ராமும் கண்டிப்பா ஒரு மெயின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அதுதான் இது. ஓகேங்களா? மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, void. ஓகேங்களா? voidன்னு சொல்லியாச்சு. void மெயின். ஓகேங்களா? மெயின். இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா போடணும். இந்த இடத்துல செமிகோலன் போட்டுறாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி சம் செட் ஆஃப் வேலிட் ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் கர்லி பிராக்கெட். இங்க பாருங்க, இந்த இடத்துல செமிகோலன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்லிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டெர்மினேட்டட் பை செமிகோலன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல மட்டும் செமிகோலன் போட்டுறாதீங்க. ஃபங்க்ஷன் அப்புறமா செமிகோலன் போடாதீங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன் நான். அப்ப இதுக்குள்ளதான் திஸ் இஸ் கால்டு பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். அப்ப உங்களோட ப்ரோக்ராம் கம்பைலேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த void மெயின்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், வேற ஒண்ணுமே கிடையாது. void மெயின்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அதுதான் எப்பொழுதுமே ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு எழுதுறீங்க சீல அப்படின்னு தெரிஞ்சாலே முதல்ல ஒரு void போடுங்க, அப்புறமா மெயினை போடுங்க, அப்புறம் இந்த மாதிரி போடுங்க, ஓப்பனிங் கர்லி பிராக்கெட் போடுங்க, சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க, போடுங்க, க்ளோசிங் கர்லி பிராக்கெட் போடுங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இது கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லிடுறேன் நான். பின்னாடி இருக்கும் போதும் திரும்ப வந்து நம்ம வந்து தெரியாம போட்டுட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஓப்பனிங் கர்லி பிராக்கெட் இங்க இருக்கு, க்ளோசிங் கர்லி பிராக்கெட் எண்ட்ல போடணும். CLR அப்படிங்கிறது நாட் நெசசரி, ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்கான யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ். இங்க பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 minute. ஒண்ணுமே பண்ணல. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பிரிண்ட், தட் இஸ் கால்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் எஃப் எப்படி போடணும், பிரிண்ட் எஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க, டபுள் கோட்ஸ்ல எது வேணாலும் கொடுங்க, க்ளோசிங் பிராக்கெட் செமிகோலன் போடுங்க. திஸ் இஸ் கால்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இன் சி. இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். நம்பர் 1 இப்ப 0ன்னு கொடுத்துருக்கேன்னா 0 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? 0ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டா 0 வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் எஃப்,
ஓகேங்களா, பிரிண்ட் எஃப், ஓகேங்களா, பிரிண்ட் எஃப் ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஹாய் அப்படி செமிகோலன் போடுறேன். அப்ப ஹாய்ங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஹாய்ங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். இது எங்க யூஸ் பண்ணும்? வாய்டு, ஓகேங்களா, வாய்டு மெயின், ஓகேங்களா, ஓப்பனிங் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் இதுக்குள்ளதான் இருக்கணும். இதுக்குள்ள இருந்தாதான் அதை எக்ஸிக்யூட் பண்ண. வெளியில சும்மா கண்ணான்னு போக, வெளியில இந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நீங்க போடக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இட் இஸ் கால்டு ஃபங்க்ஷன். printf வந்து ஒரு ஃபங்க்ஷன் சார். இட் இஸ் கால்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். நீங்க சொல்லுங்கம்மா. பேக் ஸ்லாஷ் அது வந்து நெசசரியா? எந்த இடத்துல சொல்றீங்க நீங்க? இப்ப இந்த இதுல क्वेश्चन இங்க போட்டுருங்களா? ஆமா. எந்த இடத்துல போட்டாலும் அவுட்புட் வருமா அப்படினு கேக்குறேன். எந்த இடத்துலன்னு சொல்லுங்க. இந்த ஸ்லாஷ் print f ன்னு சொல்லி அந்த லைக் அந்த பிராக்கெட் குள்ள உள்ளது அப்படியே பிரிண்ட் ஆகும்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா. அதுல வந்து பேக் ஸ்லாஷ் வந்து பக்கத்துல ஸ்லாஷ் போட்டுருக்காங்க. ஆமாமா, இது இந்த ரவுண்ட் தானே, இந்த ரவுண்ட் போட்டு காமிக்கிறது தானே. அதான் அந்த பேக் ஸ்லாஷ் நெசசரி. ஆமா ஆமா, ரவுண்ட் போட்டுருக்கேனே, இதுதானே சொல்ல வரீங்க? இப்ப இந்த இடத்துல ரவுண்ட் போட்டுருக்கேனே தானே. முதல்ல இப்ப சொன்னது நான் முதல்ல நீங்க கேக்குறத சந்தோஷம் தான், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு கிளாஸ் லிசன் பண்றீங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா டவுட் இருந்தாலும் கேட்டுக்கணும். இப்ப இப்படி போட்டா பிரிண்ட் ஆகும். முதல்ல ஒத்துக்கிறீங்களா? ஓகே சார். ஓகே, இப்போ நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களா? முதல்ல நம்பர் 1. இல்ல இல்ல. வேற என்ன யாராவது ஒர்க் பண்றீங்களா? சீக்கிரம் சொல்லணும். யாராவது ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிடுவேன் அப்படின்றேன். ஓகேங்களா? இப்ப ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் தெரியும் சார். அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட். பரவாயில்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து கிளியரா போகும்போது அங்க டவுட் ஏதாவது இருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நீங்க போட்டா போதும். நம்ம வந்து முதல்ல இந்த கிளாஸ்ங்கிறது எதுவுமே தெரியாத ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கறத முதல் பாயிண்ட். ஓகேங்களா? கொஞ்சம் தெரிஞ்சவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். எதுக்கு என்ன பர்பஸ்னா சொல்லிடுவேன் நான். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் நான். ஓகேவா? இப்ப பண்ணிக்கலாம். எதுக்குன்னா, இப்போ இது வந்து ஸ்கிரீன், நான் மொபைல்ல கிளாஸ் எடுக்கிறேன். நம்பர் 1. ஒரு லேப்டாப் வச்சு அது கீழே வந்து ஒரு ரைட்டிங் பேட் இருக்கும், அதை வச்சு எழுதணும்னா நல்லா அழகா டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியல. அது ஒண்ணு. நம்பர் 2, இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டேனா, இப்ப இப்படி கொடுத்துட்டேனா, பிரிண்ட் எஃப்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணும்? அவுட்புட்டை வந்து ஸ்கிரீன்ல ஹாய்னு பிரிண்ட் ஆகும். இன்னொரு டைம் பிரிண்ட் எஃப் அப்படின்னு கொடுக்குறேன் நான். வெல்கம்னு கொடுக்குறேன். வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணும்? இந்த வெல்கம் அப்படிங்கிறது இது பக்கத்திலேயே பிரிண்ட் ஆகும். ஹாய்க்கு பக்கத்திலேயே பிரிண்ட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு லைன்ல நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? நியூ லைன்ல பிரிண்ட் ஆகணும். அதுக்குதான் இந்த ஸ்லாஷ் n அப்படின்னு போடணும். அதுவும் இந்த ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் n டபுள் கோட்ஸ்ல யூ கேன் கிவ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பிரிண்ட் எஃப் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பிரிண்ட் எஃப் எழுதிடலாம். பிரிண்ட், ஓகேவா, பிரிண்ட் எஃப் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ்க்குள்ள ஸ்லாஷ் n ஓகே அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, செமிகோலன் அப்படி கொடுத்தீங்கன்னா, இந்த ஸ்லாஷ் போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த ஓகேங்கிறது நியூ லைன்ல வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இன்னொரு பிரிண்ட் எஃப் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் 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 அப்படின்னு கொடுக்குறேன், செமிகோலன் போடுறேன். இப்ப இங்க ஸ்லாஷ் என்ன கொடுக்கல, கர்சர் எங்க பிளிங்க் ஆயிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த எக்ஸ் எக்ஸ்ங்கிறது அதே லைன்ல பிரிண்ட் ஆகும். இந்த எக்ஸ் எக்ஸ்ங்கிறது நியூ லைன்ல வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் போடுங்க, பிரிண்ட் ஆயிடும். அவ்வளவுதான் அதோட மீனிங். புரிஞ்சுதுங்களா? ஓகே சார், இப்ப புரிஞ்சிருது. புரியலன்னா நீங்க இன்னொரு டைம் கூட கேட்கலாம். நிறைய எடுக்கணுங்கிற சொல்லுங்கம்மா, சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு வேர்டுக்கும் நம்ம வந்து தனித்தனியா பிரிண்ட் எஃப்னு போட்டு இது பண்ணணுமா, இல்ல ஜஸ்ட் பிரிண்ட் எஃப்னு ஒரே இதுல போட்டுட்டு நம்ம பிராக்கெட் போட்டு நம்ம வேணுங்கிற வேர்ட்ஸ் எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா ஒரே லைன்ல வேணும்னா நீங்க போட்டுக்கலாம்.
ஆனா இப்போ நம்ம சொல்ல போறத கரெக்டாவும் கவனிங்க. இப்போ எனக்கு என்ன கேக்குறேன் அப்படின்னு கேட்டா, இது ஒரு லைன்ல பிரிண்ட் ஆகணும்னு நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன். அதனால்தான் இது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது இன்னொரு நியூ லைன்ல பிரிண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது இன்னொரு லைன்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனாலதான் இன்னொரு லைன்ல போட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? நாம நினைக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஓகேங்களா? இது இவ்வளவு தூரம் வந்த பிறகு இன்னொரு வேல்யூவை நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு போயிடணும். இந்த டபுள் கோட்ஸுக்குள்ள நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டபுள் கோட்ஸ்க்குள்ள பிரிண்ட் எஃப்க்குள்ள என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொடுத்துருக்கேன். கரெக்டா? இந்த பர்சன்டேஜ் டி எதுக்கு சார் நான் அம்மா கேட்கவே இல்லை. ஏதோ ஒரு பொண்ணு கொஸ்டின் கேட்டது, இந்த ஸ்லாஷ் என்னோட முடிச்சிச்சு. ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜ் டி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டினா என்னன்னு சொல்லிருக்கு? வெரி குட், இன்டிஜர் வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் சார் 5/2 ஓகேவா, 5/2 அப்படின்னு கேட்டா இது இன்டிஜர் தானே சார் அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா இந்த ரெண்டு சைடுமே இன்டிஜரா இருந்தா இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்ப சார் 2.5 அப்படின்னு கேட்டா 2.5 கிடையாது, 2 மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இன்டிஜர்னு போட்டிருக்கோம், நம்பர் 1. ஓகேங்களா? அப்புறமா இன்னொரு டைப் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ பாருங்க எப்படி இருக்குன்னு. 5.5 டிவைடட் பை 2 அப்படின்னு கேட்டா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. இங்க எஃப்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா ஜின்னு போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? இங்க பாருங்க, இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் டிவைட் ஆபரேட்டர் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிவைடுங்கிறது இப்படி போடணும், 5 டிவைடட் பை 2 இப்படிதான் போடணும். இவங்க இப்படி போட்டு வச்சிருக்காங்க, அதுவே தப்பு, முதல்ல எரர் வரும். ஓகேவா? சோ அது தப்பு அப்படிங்கறத மென்ஷன் பண்றேன். அவுட்புட் வராது இதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது போயிடலாம். ஓகேங்களா? இங்கே இருந்தா நிறைய இங்கேதான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். கான்ஸ்டன்ட் மீன்ஸ்னா, இப்போ கான்ஸ்டன்ட்னா நம்ம சொல்றோம், எப்ப பார்த்தாலுமே கான்ஸ்டன்டாவே இதேதான் வருது அதேதான் வருது நம்ம ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருப்போம். கான்ஸ்டன்ட் மீன்ஸ்னா நாட் சேஞ்சபிள். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டோம்னா அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, அதுதான் கான்ஸ்டன்ட். அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும், எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, CONST கான்ஸ்ட், இட் இஸ் a keyword. அப்புறமா டேட்டா டைப் ஃப்ளோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஃப்ளோட். அப்புறமா என்ன கொடுக்கணும், இந்த பக்கத்துல பை அப்படின்னு கொடுக்குறேன், ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு கொடுக்குறேன். பையோட வேல்யூ என்ன, 3.14 தானே. பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7. மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும் ஸ்கூல்ல. ஓகேவா? இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கிற வேல்யூ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ நீங்க இந்த மாதிரி டேட்டா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இப்ப இந்த பையோட வேல்யூ நீங்க ப்ரோக்ராம்ல எங்கேயாச்சும் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ வில் கெட் எரர். அதுக்காக தான் நம்ம கான்ஸ்டன்ட்னு ஒரு கான்செப்டே கொண்டு வரோம். இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகேவா? ஆய்லர் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்ட் இருக்கு. பிசிக்ஸ் அங்க மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஆனா நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த கான்ஸ்ட்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணோம். அதான் இதோட மீனிங். அப்புறம் வேரியபிள், ஒலைட்டைல் அண்ட் நான் ஒலைட்டைல். ஒலைட்டைல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒலைட்டைல் அப்படின்னு கேட்டாலே இதெல்லாம் இங்க இந்த மாதிரி ஒரு பேசிக்கா சின்ன சின்ன நிறைய விஷயங்களை இங்க படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா பின்னாடி இருக்கிறதுக்கு போகவே முடியாது. ஓகேவா? ஒலைட்டைல் அப்படின்னு கேட்டா, volatile variables are variables that are changed at any time. இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டா எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டு சொல்றாங்க. கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாச்சு அப்படின்னு கேட்டா சேஞ்ச் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதான் அதோட மீனிங். அப்புறம் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகேவா? நிறைய டைப் ஆஃப் வேரியபிள் இருக்கு, 4 டைப் ஆஃப் வேரியபிள் இருக்கு. இதுல வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டாட்டிக் மீன்ஸ்னா, அதாவது அதனுடைய வேல்யூவை கரெக்டா அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அதனுடைய வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணும். அதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிள், வேற எதுவுமே கிடையாது. அப்புறமா நல்
அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் டேட்டா. நல்லுங்கிறத நல் கேரக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. நல் கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நல் கேரக்டருங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்க போறேன், இது வந்து கேரக்டர் அரே. அரேவே நான் இன்னும் கிளாஸ் எடுக்கல. நம்பர் 1 இதுவும் கேரக்டர் அரே தான். ஓகேவா? இப்போ ஒரு கேரக்டர்ல ஒரு அரேல ஒரு ஸ்ட்ரிங்க கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா தட் கேரக்டர் தட் ஸ்ட்ரிங் இஸ் ஆட்டோமேட்டிக்லி எண்டட் வித் நல் கேரக்டர். நாமளா கொடுத்தோம், நாம கொடுக்கல அப்படின்னு கேட்டா நாம எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னு கேட்டா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கலா நல் கேரக்டரை இன்சர்ட் பண்ணிடும். அவ்வளவுதான் நல் கேரக்டர், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அது பின்னாடி ப்ரோக்ராம்ல கூட பாத்துக்கலாம். டவுட் இருக்குங்களா இந்த யூனிட்டை பொறுத்தவரை? எனி டவுட்? ஓகே. நெக்ஸ்ட் ஆபரேட்டர்ஸ். நிறைய டைப் ஆஃப் ஆபரேட்டர் இருக்கு. ஓகேங்களா? நிறைய டைப் ஆஃப் ஆபரேட்டர் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆபரேட்டரை வச்சுதான் நீங்க வந்து இந்த ஹோல் சாப்டரையும் நீங்க எழுத வேண்டியது இருக்கும். இந்த ஆபரேட்டர் அப்படின்னு கேட்டாலே ஆபரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். எது இதெல்லாம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஓகே, ஆபரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். Each and every special symbol has some meanings in programming languages. ஒரு ஸ்பெஷல் கேரக்டருக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஓகேங்களா? அந்த மீனிங் தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும். நம்பர் 1. ஓகேங்களா? நம்பர் 2, இந்த ஆபரேட்டரை நிறைய கிளாஸிஃபை பண்றோம். என்னென்ன டைப் ஆஃப் ஆபரேட்டர் அப்படிங்கறத நீங்க கிளாஸிஃபை பண்றோம். என்னென்ன டைப் ஆஃப் ஆபரேட்டர் இருக்கு? அரித்மெட்டிக் ஆபரேட்டர், ரிலேஷனல் ஆபரேட்டர், லாஜிக்கல் ஆபரேட்டர், அசைன்மெண்ட் ஆபரேட்டர், இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர், பிட்வைஸ் ஆபரேட்டர், கண்டிஷனல் ஆபரேட்டர், கமா ஆபரேட்டர். இவ்வளவு அண்ட் ஸ்பெஷல் ஆபரேட்டர் பின்னாடி இருக்கலாம், மேபி இல்ல. ஓகேங்களா? போடல. ஓகே, இவ்வளவு டைப் ஆஃப் ஆபரேட்டர் இருக்கு. ஓகேங்களா? நீங்க நான் சொல்றத கரெக்டா எழுதிக்கணும். இந்த ஆபரேட்டருங்கிறது கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். டேட்டா டைப் இல்லைன்னா ஆபரேட்டர் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். அரித்மெட்டிக் ஆபரேட்டர் ஆர் யூஸ்ட் டு பர்ஃபார்ம் ஒன்லி அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ். ஃபைனலி இட் ப்ரொடியூஸ் ஒன்லி நியூமரிக்கல் ரிசல்ட்ஸ். ஃபைனலி இட் ப்ரொடியூஸ் ஒன்லி நியூமரிக்கல் ரிசல்ட்ஸ். அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா இங்க கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. வெரி குட், சூப்பர். இப்போ ஆபரேட்டர் சிம்பிள், அதோட மீனிங். ஓகேவா? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ, அதோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க டைரக்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. a = 2, b = 3 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டா c = a + b இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர். ஓகேங்களா? இது வந்து பைனரி ஆபரேட்டர்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, அரித்மெட்டிக் ஆபரேட்டர் ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம், பைனரி அண்ட் யூனரி ஆபரேட்டர். இப்போதைக்கு பைனரி ஆபரேட்டர்னா முதல்ல இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டரோட மீனிங் வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது பிளஸோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதோட மீனிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுல டவுட் இருக்குங்களா? நோ. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மாடுலோ ஆபரேட்டரை வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மாடுலோ அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? மாடுலோ அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மாடுலோ ஃபார் எக்ஸாம்பிள் a = 2, b = ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல வந்து 7 ஓகே வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த b/a அப்படின்னு கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டா இது வந்து b மாடுலோ தட் இஸ் கால்டு a அப்படின்னு கொடுக்கலாம். இதுவும் இப்படி கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா கோஷன் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பிரஷன், கோஷன்டோட வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ரிமைண்டர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான் இதோட மீனிங். ஓகேங்களா? அப்போ ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்க பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறமா வந்துட்டு இதுதான் ப்ரோக்ராம்ல அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுதான் ப்ரோக்ராம். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல டவுட் இருந்தா நீங்க கரெக்டா கேட்டுக்கணும். ஓகேங்களா? என்னன்னா இது பாருங்க. அப்போ கண்டிப்பா ஒரு மெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. மெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் கேர்ள் பிராக்கெட் இருக்கணும், அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்பர் 1. அப்போ ரெண்டாவது விஷயம், திஸ் இஸ் கால்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ். என்ன ஃபங்க்ஷன்ஸ்? இது இந்த இடத்துல மெயின் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. சாரி, இன்ட்னு யூஸ் பண்ணிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா. இன்ட் மெயின்
அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு இன்டிஜர் வேல்யூ, அதுக்குதான் லாஸ்ட்ல ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 2 வேரியபிள 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. a ஈக்குவல் டு a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 4, ரிசல்ட் RESனா ரிசல்ட். என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா 2 வேல்யூவை ரீட் பண்றாங்க, சாரி 2 வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்றாங்க. ஓகேங்களா, என்ன வேல்யூ பிரிண்ட் பண்றாங்க? ஏல இருக்கிற வேல்யூவும் பில இருக்கிற வேல்யூவும் பிரிண்ட் பண்றாங்க. நம்பர் 1 இந்த இடத்துல இப்ப கரெக்டா சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, ஒரே ஒரு நிமிஷம், இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்ப என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிற வேல்யூ இந்த இடத்துக்கு போகும், பில இருக்கிற வேல்யூ இந்த பர்சன்டேஜ் டிக்கு போகும். இப்போ அதுதான் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது இப்ப இந்த வேல்யூவை a is 10 and b is 4 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஸ்லாஷ் என்னன்னு பண்ணோம்னா பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறமா நியூ லைனுக்கு வந்துடும். அதுதான் அந்த ஸ்லாஷ்னை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அது போடலைன்னா கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எக்ஸாம் தியரி எக்ஸாமுக்கு அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்க ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ணும்போது தான், அதாவது அவுட்புட் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு தேவைப்படும். இப்ப 2 வேல்யூ ஆட் பண்ணி என்ன பண்றேன், பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் வேல்யூ அப்படிங்கறத சொல்லணும், பர்சன்டேஜ் டி. ஓகேங்களா, அதே மாதிரி சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்றோம். அவ்வளவுதான் இதோட வேல்யூ. ஓகேங்களா, அதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சார் ஒரு டவுட் சார். எங்கம்மா, இந்த ப்ரோக்ராம்லயா? ஆமா சார், வாய்ட் மெயின் ஏன் சார் கொடுக்கல இங்க? நீங்க முன்னாடி நான் தான் சொன்னேன், அதாவது வந்து நம்ம இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கல. ஒண்ணு சரிங்களா, ஃபங்க்ஷன்ஸ்னா நம்ம என்னன்னு படிக்கல. சி ப்ரோக்ராம் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கல. நம்பர் 1. இங்க இந்த இடத்துல நீங்க வாய்டு போடலாம், இந்த இண்ட கட் பண்ணிட்டு வாய்ட போடலாம். வாய்டு போட்டோம் அப்படின்னு கேட்டா this function does not return any value. நம்பர் 1. இன்ட்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், இன்டிஜர் வேல்யூ கொடுக்கணும். நான் 0ன்னு கொடுத்துருக்கேன், 50 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்க வாய்டுன்னு போட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை, அவ்வளவுதான். ஓகே சார், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாமா. நிறைய டெக்னிக்கல ப்ரோக்ராம் எழுதுறாங்க, சரிங்களா. அதுல இது ஒரு டைப், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எனி டவுட்? வேற யாருக்கா டவுட் இருக்கா? நோ சார். ஓகேம்மா. இப்போ வந்து யூனரி ஆபரேட்டரும் பைனரி ஆபரேட்டருக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, a equal to 5, b equal to 6, c equal to a plus b. இங்க எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம், சர்க்கிள் பண்ணிருக்கோம் பாருங்க. எத்தனை வேரியபிள்? நோ இதை எடுத்துருங்க. அப்போ 2 சார். 2. அப்போ வெரி குட். இப்போ 2ன்னு யூஸ் பண்ணீங்கன்னா இப்ப ஒரு ஆபரேட்டர் வந்து 2 வேரியபிளை யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா தட் ஆபரேட்டர் இஸ் கால்டு பைனரி ஆபரேட்டர். ஓகேங்களா, பைனரி ஆபரேட்டர். அப்ப யூனரி ஆபரேட்டர்னா இந்த வேரியபிள் பாத்தீங்களா, தட் இஸ் கால்டு ஆபரண்ட்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா வேரியபிள்னு மென்ஷன் பண்ணலாம். எத்தனை வேரியபிள் or operand. How many operands are used? We are using 2 operand. That's why it is called plus act as a binary operator. ஓகேங்களா, இப்ப யூனரிக்கு வரேன். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a மைனஸ், அப்போ வந்து a மைனஸ் b அப்படின்னு கேட்டா எத்தனை ஆபரேட்டரை யூஸ் பண்றோம்? 2 ஆபரேட்டரை யூஸ் பண்றோம். now மைனஸ் act as a யூனரி ஆபரேட்டர். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஒரு நிமிஷம் இதை எரேஸ் பண்ணிடுறேன். பைனரி ஆபரேட்டருக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து a ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்றேன், b ஈக்குவல் டு மைனஸ் a அப்படின்னு சொல்றேன்.
இங்க எத்தனை ஆப்பரண்ட் யூஸ் பண்றேன்? C ஈக்குவல் டு A பிளஸ் B இப்படி கொடுக்குறேன். இங்க எத்தனை ஆப்பரண்ட் யூஸ் பண்றேன்? 2 ஆப்பரண்ட் யூஸ் பண்றேன். Now it act as a binary operator. இங்க எத்தனை ஆப்பரண்ட் யூஸ் பண்றேன்? Now it act as a unary operator. இப்ப மைனஸ்ங்கிறது யூனரியா ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல பிளஸ் ஏ போடுறேன். அப்ப பிளஸ்ங்கிறது எத்தனை ஆப்பரண்ட் இருக்கு? ஒரே ஒரு ஆப்பரண்ட் இருக்கு. Now it act as a unary operator. அவ்வளவுதான் மீனிங். ஓகேவா? இதோட மீனிங் நிறைய இடத்துல மீனிங் கொஞ்சம் மாத்திக்கலாம். என்னென்ன டைப் ஆஃப் யூனரி ஆப்பரேட்டர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க எழுத வேண்டியது 2 விஷயம் தான். பிளஸ் மைனஸ், அப்புறம் வந்து டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர், ஆம்பர்சண்ட் ஆப்பரேட்டர், சைஸ் ஆஃப் ஆப்பரேட்டர், ஸ்டார் ஆப்பரேட்டரும் போட்டுக்கலாம். பாயிண்டர் ஆப்பரேட்டர், இன்னும் 2 ஆப்பரேட்டர் இருக்கு. அதெல்லாம் இப்ப மென்ஷன் பண்ணல இங்க. ஓகேங்களா? இந்த ஆப்பரேட்டர் தான் நம்ம வந்து யூனரி ஆப்பரேட்டர் அப்படின்னு போடுறோம். இங்க போட்டுருக்காங்க பாருங்க, மைனஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. சோ அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். இத டவுட் இருக்குங்களா யூனரி ஆப்பரேட்டருக்கு? No sir. நோ. ஓகே, இப்போதைக்கு அடுத்த ஒரு இப்போ ஒரே ஒரு கொஸ்டின்ஸ். இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டரை நம்ம கரெக்டா பாத்துக்கணும். எத்தனை பேர் ஆன்லைன்ல இருக்காங்க? யாரும் இல்ல. ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஓகே, A equal to okay, no problem. Okay, no problem. Please listen the class. A equal to 5. ஓகேவா? அப்போ A equal to A plus 1. அப்ப இந்த A யோட வேல்யூ என்ன இருக்கும்? செகண்ட் டைம் 2 ஸ்டேட்மெண்ட்டை எவாலுவேட் பண்ண பிறகு A யோட வேல்யூ என்ன இருக்கும்? 6 sir. 6. Very good. This expression can be written as A plus 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 A. இப்படி எழுதலாம். A equal to A plus 1 எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, A plus plus or plus plus A ரெண்டு மாதிரி, both are incremented by 1. இப்படி எழுதினாலும் ரெண்டுமே 1 தான் இன்கிரிமெண்ட் பண்ணுது. இந்த ஸ்டெப் என்ன வேலையை பண்ணுதோ அதே வேலையை தான் இந்த 2 வேல்யூ சொல்லும். இப்ப இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா தட் இஸ் கால்டு போஸ்ட் இன்கிரிமெண்ட். இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னு கேட்டா ப்ரீ இன்கிரிமெண்ட். டவுட் இருக்குங்களா? ப்ரீ இன்கிரிமெண்ட்டுக்கும் போஸ்ட் இன்கிரிமெண்ட்டுக்கும்? ஆமா, இந்த மாதிரி A பிளஸ் பிளஸ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா போஸ்ட் இன்கிரிமெண்ட். இந்த மாதிரி பிளஸ் பிளஸ் A அப்படின்னு எழுதுனா ப்ரீ இன்கிரிமெண்ட். அப்ப ரெண்டுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் இருக்கு. கரெக்டா? ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யணும். எதுக்கு ரெண்டா எழுதியிருக்காங்க அப்படின்னு எழுதலாம். சரி, நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் வந்து A ஈக்குவல் டு 5, B ஈக்குவல் டு A பிளஸ் பிளஸ், C ஈக்குவல் டு பிளஸ் பிளஸ் A அப்படின்னு கேட்டா, ஃபைனலா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A, B, C? 3 லைனையும் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு என்ன வேல்யூ? இருக்கீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. A to 5, B to 6, C to maybe 4. ஓகே. 3 லைனையும் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு இது. சரிங்களா? ஓகேவா? சரிம்மா, நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க சொல்ற ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணா A யோட வேல்யூ 5. இந்த லைன் அப்படிங்கிறது தட் இஸ் கால்டு போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னு மீனிங். அப்போ இந்த இடத்துல ஏல என்ன வேல்யூ இருக்கோ தட் வேல்யூ வில் பி அசைன் டு B. அப்ப B யோட வேல்யூ தட் இஸ் கால்டு 5. Before going to next line, A will be incremented by 1. ஆல்ரெடி ஏல 5 இருக்கிறது, இப்ப A வந்து 6 ஆயிடும். இப்போ தேர்ட் லைன் வரும்போது ஃபர்ஸ்ட் A will be incremented by 1. A will be incremented by 1. ஆல்ரெடி 6 இருக்கிறது, இப்ப 7 ஆயிடும். That will be assigned to C. அப்ப C equal to 7, A equal to 7. இதுதான் ஃபைனல் அவுட்புட்.
எனி டவுட்? சார் பி வந்து 6 தானே ஆகணும். பி வந்து 6 தானே ஆகணும் A++ போடும்போது. ஆமா ஆமா. அப்படி யார் சொல்றது? பேர் என்னப்பா? டேவிட் சார். டேவிட். ஓகே டேவிட், நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா? பேசிக்ஸ் தெரியும், பட் ஸ்பெசிஃபிக்கா தெரியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப நம்ம திரும்ப ஒரு டைம் ரிப்பீட் பண்ணலாம். போர்ட்ல இருக்கிறது கரெக்டா இருக்காங்க, எழுதிக்கிறது கரெக்டா புரியுதுங்களா? A = 5, B = A++, C = ++A அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எந்த டவுட்டும் வரப்போறது இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அது கான்ஸ்டன்ட். இப்போ செகண்ட் லைனுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். அது ப்ரீ இன்கிரிமெண்டா போஸ்ட் இன்கிரிமெண்டா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் A யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணோம், அப்புறம் A will be incremented by 1. ரெண்டு ஆபரேஷன் நடக்கும். அப்போ A ல என்ன இருக்கு? A ல 5 தான் B க்கு அசைன் பண்ணோம். பிஃபோர் கோயிங் டு நெக்ஸ்ட் லைன் போகாததுக்கு முன்னாடி A will be incremented by 1. அப்ப A யோட வேல்யூ 5 இருந்தது, இப்ப 6 ஆயிருக்கும். இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே, இப்ப Cங்கிற மூணாவது லைன் இல்லனாக்க B யோட வேல்யூ 6 இருக்காதா? இல்லையே, எப்படி வரும்? A++ கொடுத்திருக்கோம் இன்கிரிமெண்ட். நீங்க நான் என்ன சொல்லிருக்கேன்? எதை இன்கிரிமெண்ட் பண்றீங்க? ஏவை இன்கிரிமெண்ட் பண்றீங்களா, B இன்கிரிமெண்ட் பண்றீங்களா? A இன்கிரிமெண்ட் பண்ணி B ல தானே அசைன் பண்றோம். இல்ல, முதல்ல அசைன். அததான் நான் வந்து திரும்ப உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றேன் டேவிட். முதல்ல நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட வார்த்தைகளை முதல்ல கவனிங்க. A = 5 முதல் லைன்ல டவுட்டே கிடையாது. முதல்ல இந்த லைன்ல முதல்ல இது போஸ்ட் இன்கிரிமெண்ட்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஏவ B க்கு அசைன் பண்ணுது அப்படிங்கறத சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் A is assigned to B. Number 1, step 1. Step 2, A will be incremented by 1. அப்ப A யோட வேல்யூ 6. ஓகே, இந்த லைன் வாங்க, தேர்ட் லைனுக்கு வாங்க. First this is called pre increment. First A will be incremented by 1. அப்ப A ல என்ன இருக்கு? 6 இருந்தது, இப்ப 7 ஆயிடும். 7 ஆயிடுச்சு. அப்ப A is assigned to C. அப்ப 7 ஆயிடும். C. அததான் வந்து B A C இத போட்டிருக்கேன். ஓகே, நான் அந்த A ஃபர்ஸ்ட் B ல அசைன் ஆகுறத மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, புரியுதுங்களா? ஆனா ஆக்சுவலா வந்து நிறைய வந்து நம்ம டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க கூட நிறைய நேரங்கள்ல இதை மறந்துடுவாங்க. ஏன்னா இது இன்கிரிமெண்டட் பை 1 தான் அப்படிங்கறத மட்டும்தான் மைண்டுக்கு எடுத்துட்டு போவாங்களே ஒழிஞ்சு, சில நேரங்கள்ல நான் MCA படிக்கிற ஸ்டூடெண்ட பாத்திருக்கேன், டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட நான் கிளாஸ் எடுக்கும் போது பாத்திருக்கிறேன். அவங்க இப்பதான் கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ணி போவாங்க. நம்ம எங்கேயாவது படிக்கிறோம் அப்படின்னு கேட்டா அவங்க கிளியரா உங்களுக்கு சொல்லி தரணும். புரியுது. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் இப்ப இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நேரா போயிடுவேன் நானு. இல்ல, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஆமா, அதனாலதான் இந்த பாயிண்ட்ல நான் ஸ்டிக் ஆன் பண்ணி நிக்கிறேன் நானு. ஓகே சார், தேங்க் யூ. ஓகேவா? இப்ப பிளஸ்க்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டோம்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட், அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. போட்டுடலாமா? அடுத்தது பாயிண்ட்லாமா? போயிடலாமா? அடுத்தது பண்ணிடலாம். இதெல்லாம் வேல்யூ ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம நிறைய கதைகளை வந்து நிறைய கன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண, ரிலேஷனல் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரிலேஷனல் ஆபரேட்டர் ஆர் யூஸ்ட் டு கம்பேர். முதல்ல கம்பேர்ங்கிற வார்த்தையை கரெக்டா போடணும். ரிலேஷனல் ஆபரேட்டர் ஆர் யூஸ்ட் டு கம்பேர் two variables or two constant or constant with variables. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரிலேஷனல் ஆபரேட்டர் ஆர் யூஸ்ட் டு கம்பேர் டூ வேரியபிள்ஸ். அப்ப A லெஸ் தென் B, இது வேரியபிள். ஆர் கான்ஸ்டன்ட் 5 இல்ல வந்து 8 கிரேட்டர் தென் 9 இப்படியும் போட்டுக்கலாம். அல்லது A லெஸ் தென் 5 அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று வேரியபிள், இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மூணுக்குமே எழுதிட்டேன். ரிலேஷனல் ஆபரேட்டர் ஆர் யூஸ்ட் டு கம்பேர் டூ வேரியபிள்ஸ் ஆர் டூ கான்ஸ்டன்ட். இந்த 8 9ங்கிறது கான்ஸ்டன்ட் ஆர் வேரியபிள் வித் கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது. ஃபைனலி இட் ப்ரொடியூஸ் பூலியன் வேல்யூ எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அவ்வளவுதான், அதோட ஸ்டாப் பண்ணிடணும்.
வேற எதுவுமே இங்க கதையே கிடையாது. இவ்வளவு கதைக்கு அங்க வேலையே கிடையாது. என்னென்ன ஆபரேட்டர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆபரேட்டர் ரிலேஷனல் ஆபரேட்டர்ல என்னென்ன ஆபரேட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இப்படி என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். நானு நினைச்சுக்காதீங்க, டைம் இல்ல. ஓகேங்களா? இப்போ லெஸ் தேன், ஓகேங்களா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுக்கு டபுள் ஈக்குவல் சிம்பிள் போடணும். நாட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த மாதிரி போடணும். இங்க எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்திருக்காங்க. இந்த ஆபரேட்டரோட மீனிங் இங்க கொடுத்திருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சதுதான். மேத்தமெட்டிக்ஸ்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படி போட்டிருப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் நோட்டேஷன் அப்படி எழுதாதீங்க அப்படின்னு சொல்ற. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படி போடுங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். சோ அதோட வேல்யூ, ஓகேங்களா, நம்பர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டேவிட் இருக்கீங்களா? இருக்கீங்க ஏதோ. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 less than 9 இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? சார் ஸ்கிரீன் தெரியல. யார் இருக்கிறது லைன்ல? யார் இருக்கு? ஃபால்ஸ். முதல்ல நீங்க எழுத வேண்டியது ஃபால்ஸ்னு எழுதணும். ஃபால்ஸ்னு சொன்ன உடனே ஃபைனலா கம்ப்யூட்டர் என்ன சப்ஸ்டிட் பண்ணுனா தட் இஸ் கால்டு 0. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இல்ல, ஐயோ, வாய்ஸ் வந்து கிளியரா இல்ல. வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வர்றதா இருந்தாலும் வாங்க. சிக்னல் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு கொஸ்டினை கேளுங்க. வாய்ஸ் இஸ் நாட் ஆடியபிள். எனி டவுட்? இல்ல. இப்போ சொல்றேன். இது வந்து 10 less than 9 அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா கம்பைலர் ஃபைனலி சப்ஸ்டிட்யூட் 0. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரூ, ஃபார் எக்ஸாம்பிள், A 10 less than 19 that is called true. ட்ரூனா நீங்க இப்படி எழுதுவீங்க. எழுதிட்டு கம்பைலர் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் ட்ரூன்னு சொல்றீங்களோ கம்பைலர் ஃபைனலி சப்ஸ்டிட்யூட் 1. எங்கெங்கெல்லாம் ஃபால்ஸ்னு வருதோ கம்பைலர் ஃபைனலி சப்ஸ்டிட்யூட் 0. எந்த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டா C அண்ட் வந்து C++, இந்த 2 லாங்குவேஜுக்கும் இதை எடுத்துக்கும். எனி டவுட்? நோ சார். அதுக்காக தான் அவங்க போட்டிருக்கிறது. உங்களுக்கு ட்ரூ ஃபால்ஸ்னு போடணும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ்னு போடணும். அதனாலதான் அவங்க வந்து 0 1ன்னு போட்டிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. புக்ல கரெக்டா தான் இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம் ட்ரூ ஃபால்ஸா காணும், என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, இன்னொரு பாயிண்ட நான் கன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? இப்போ these are called expressions. These expressions are called relational expressions. So இந்த arithmetic operator, ஓகேவா, arithmetic operator a plus இந்த மாதிரி போடுறோம். This is called arithmetic expressions. என்ன expressions? இந்த arithmetic operator யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ல அது arithmetic expressions. ரிலேஷனல் ஆபரேட்டரை யூஸ் பண்ண தட் இஸ் கால்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். அவ்வளவுதான். ஏன்னா அடுத்த பாயிண்ட் எனக்கு தேவைப்படுது. அதெல்லாம் ப்ரோக்ராமு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுல ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ லாஜிக்கல் ஆபரேட்டர். ஓகேங்களா? லாஜிக்கல் ஆபரேட்டர் are used to compare more than one relational expression. Logical operator are used to compare more than one relational expression. It finally produce either true or false. அவ்வளவுதான் மீனிங். இதுல 3 டைப் ஆஃப் ஆபரேட்டர் இருக்கு. அண்ட் ஆபரேட்டர், ஆர் ஆபரேட்டர், நாட் ஆபரேட்டர். நாட்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. அண்ட், ஆர், நாட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகேங்களா? இந்த ஆபரேட்டர் தான் இந்த மாதிரி சொல்றோம். இது வந்து லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட். அவ்வளவுதான், லாஜிக்கல் நாட். ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? இட் இஸ் யூஸ்ட் டு கம்பேர் more than one
ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்போ ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனா இது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், இது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் கம்பேர் பண்ணும். இதுவும் ட்ரூவா இருக்கணும், இதுவும் ட்ரூவா இருந்தா ஃபைனல் ரிசல்ட் வந்து ட்ரூ. ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான். If both expressions are true, net result will be true, otherwise false. அவ்வளவுதான். டவுட் இருக்குங்களா இதுல? அண்ட்ல லாஜிக்கல் அண்ட், இதுதான் லாஜிக்கல் அண்ட். டபுள் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது ஓகேங்களா, லாஜிக்கல் ஆர் அப்படின்னு கேட்டா, லாஜிக்கல் ஆரோட சிம்பிள்ஸ் எது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் என்ற கீக்கு பக்கத்துல இப்படி இருக்கும், இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். பைப் சிம்பிள், ரெண்டு பைப் சிம்பிள் வரும். அங்க ரெண்டு பார் வந்திருக்கிறதா அப்படி நினைச்சுக்காதீங்க, இது பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அப்படிதான் வரும். ஓகேங்களா? இதுல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்க, இதுல இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேங்களா? இப்ப லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க, லாஜிக்கல் ஆர் யூஸ் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் எனி ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூ, நெட் ரிசல்ட் வில் பி ட்ரூ. ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும், இஃப் எனி ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூ, நெட் ரிசல்ட் வில் பி ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப வந்து லாஜிக்கல் நாட்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, ஆப்போசிட் தான். ட்ரூவா இருந்ததுன்னா ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ்னா ட்ரூ ஆயிடும். அவ்வளவுதான் மீனிங். இவ்வளவுதான் நீங்க எழுத வேண்டியது, நிறைய எழுதிட்டு இருக்க தேவையில்லை. ஓகேங்களா? அவ்வளவுதான். அதுதான் திரும்ப எழுதிருப்பாங்க. அவ்வளவுதான். அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ங்கிறது நார்மலா எல்லா இடத்துலயும் படிச்சுட்டு வர்றதுதான். ஈக்குவல் டு சிம்பிள் தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்றோம். A equal to 5, that is called single assignment operator. ஓகேங்களா? அதே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதலாம். A equal to B equal to C equal to 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, A வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். C 5 வந்து C க்கு அசைன் பண்ணும், C வந்து B க்கு அசைன் பண்ணும், B வந்து A க்கு அசைன் பண்ணும். So that is also called multiple assignment operator. யூஸ் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல, யூஸ் பண்ணிருந்தா யூஸ் பண்ணீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே அதுல கிடையாது. கண்டிஷனல் ஆபரேட்டர். ஓகேங்களா? கண்டிஷனல் ஆபரேட்டர், கண்டிஷனல் ஆர் டெர்னரி ஆபரேட்டர். ஓகேங்களா? சோ அதனுடைய சின்டாக்ஸ் இதுதான், எக்ஸாக்டான சின்டாக்ஸ் புக்ல போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதனுடைய சின்டாக்ஸ் என்ன? எக்ஸ்பிரஷன் 1 கொஸ்டின் மார்க், எக்ஸ்பிரஷன் 2 கோலன், எக்ஸ்பிரஷன் 3. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் 1 எவாலுவேட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்பிரஷன் 1 எவாலுவேட் பண்ணும். இந்த எக்ஸ்பிரஷன் 1 ட்ரூவா இருந்ததுன்னா கண்ட்ரோல் பி டிரான்ஸ்ஃபர் டு எக்ஸ்பிரஷன் 2. ஓகேங்களா? எங்க போகும் அப்படின்னு கேட்டா எக்ஸ்பிரஷன் 2 க்கு போகும். மேபி எக்ஸ்பிரஷன் 1 ஃபால்ஸா இருந்தா கண்ட்ரோல் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு திஸ் பார்ட். ஓகேவா? சோ பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பிரஷன் 1, control will be transferred to either expression 2 or expression 3. expression 2 க்கு இல்லனா expression 3 க்கு தான் போகும். இந்த expression 2 னா இங்க போகும், இது true னா இங்க வரும். அவ்வளவு. சாரி இது false. true னா எங்க வரும்னா expression 2, false னா expression 3 இங்க தான் போகும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க ரெண்டு A equal to 5, B equal to 5. இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு கேட்டா, ட்ரூவா இருந்தா A ல இருக்கிற வேல்யூ X க்கு அசைன் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டா B ல இருக்கிற வேல்யூ X க்கு வந்து பாஸ் ஆகும். அவ்வளவுதான் மீனிங். எனி டவுட்? கண்டிஷனல் ஆபரேட்டர்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லலாம். அடுத்த கமா ஆபரேட்டர்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் பெருசு கிடையாது. இதை வேணா நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இருந்தா இந்த எக்ஸ்பிரஷனை இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் கூட கரெக்ட் தான், இந்த எக்ஸ்பிரஷன் தப்பா எழுதியிருக்காங்க. மேத்தமெட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற எக்ஸ்பிரஷன் இது தப்பு இந்த இடத்துல. அவ்வளவுதான், மற்றபடி எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகேவா? அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்க. ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க எவாலுவேட் பண்றதுக்கு. லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. முதல்ல இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டாலே முதல்ல ஃபங்க்ஷன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன லைப்ரரி ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷன் மீன்ஸ் தட் இஸ் கால்டு function is a set of statement that is used to perform only specific task. அதாவது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட ஒரு ஃபங்க்ஷனை நம்ம சொல்றோம். அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்கை பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அடிஷனோ இல்ல சப்ட்ராக்ஷனோ இல்ல மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ ஏதாவது பண்ணணும். அப்படி பண்ணுனாதான் அதை ஃபங்க்ஷனா இருக்கணும். நம்பர் 1. அந்த ஃபங்க்ஷன்ங்கிறது நாம கிரியேட் பண்றோமா இல்ல சிஸ்டம்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸா? சிஸ்டம்ல இருக்கிற ஃபங்க்ஷன்னா தட் இஸ் கால்டு லைப்ரரி ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோம். தட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்டு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. அப்ப என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அப்சல்யூட் வேல்யூ, ஜீலு, காசு, சைனு, எக்ஸ்போனன்ஷியல், ஃப்ளோரு, சீலு, லாக்கு, இந்த மாதிரி பவரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சா அந்த ஃபங்க்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கணும். லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ்ல வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகேங்களா. எனி டவுட்? செகண்ட் யூனிட் ஓவர். இருக்கீங்களா? ஓகேமா. இப்போ அடுத்தது இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா. ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் இல்ல இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் வரும். இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது ஒன்னு. நீங்க சொன்னீங்கல்ல புரிஞ்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்களே, இப்போதைக்கு தியரிக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி